ஃபோன் பண்ணால் எடுக்காம வர வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து எது நான் யோசனை என்ன விஷயம் வாடாம கூல் வசமாக சொன்னா கொஞ்சம் உட்காருங்க பேசணும். அப்படி என்னடா இம்பார்ட்டன்ட்டு ஏதோ ஃபோனில் பேசிக்கலாம் என்னாச்சு என்ன போகலாமா ஸோ எப்படி இருக்க நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? விசா அமெரிக்க நாட்டில் சில அனுமதிகளை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து விசாவுக்கு தனியாக பே பண்ணி ஆகணும். அப்படி பே பண்ணுறது அந்த நாட்டு மதிப்புக்கு $1.5 லட்சம், நம்ம நாட்டு மதிப்புக்கு 88 லட்சம். ஓகே, நீங்கள் அங்கே 1.5 லட்சம் சம்பளம் வந்து அதிகமாக வாங்கினா 88 லட்சத்தை அங்கேயே கட்டிடுவீங்களே, அப்புறம் நம்ம கையில் என்ன தான் மிஞ்சும்? அதை ஃபஸ்ட் நினச்சி பாருங்கள். அதுக்காக தான் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கே அங்கே உள்ள தொழிலதிபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியர்கள் நிறைய பேர் அங்கே அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இல்லாமல் எந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவுமே வந்து முன்னேறி போகாது. ஏன்னா எல்லா அறிவாளிகளும் எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. அதனாலேயே நம்ம சென்னையை தலைமையகமாக வச்சு சோஹோ அப்படின்னு ஒரு நிறுவனம் ஐடியில் பிளாட்ஃபார்ம் இயங்கி வருது. அதை வந்து இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணேன் காட்டு. இது அஃபிஷியல் லான்ச் பண்ணுறாங்களா? அதை டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நானும் புரிஞ்சுப்பேன். எங்கள் அக்கா பையன் வர அடுத்த வாரம் நான் யூஎஸ் அனுப்புறதா பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ சொல்லும் போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். சரி, ஓகே. அப்புறம் இப்போ இதனால் என்ன பண்ணலான்னு? சரி, உங்களுக்கு புரித மாதிரி சொல்கிறேன். அமெரிக்காலேயும் ஐடி கம்பெனி இருக்குது. ஓகே. இந்தியாவிலையும் நிறைய ஐடி தொழில்நுட்ப கம்பெனி இருக்குது. ஓகே. இப்போ ரயில்வேல இருந்து எல்லா கம்யூனிகேஷன் தொழில்நுட்பங்களும் ஒரே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அமெரிக்க தொழில்நுட்பமான கூகுள், மைக்ரோசாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அதற்கு பதிலாக இந்தியாவில் ஜோஹோ அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரங்களுக்குலாம் நமக்கு எதுக்கு, உள்நாட்டில் உள்ள பொருளை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டு இந்திய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த முன்னெடுப்பை வச்சுருக்காங்க. நாங்கள் இனிமேல் கூகுள், மைக்ரோசாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஜோஹோ தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போவே கிளம்புறேன். அக்கா பையனை கூட்டிகிட்டு நேராக அந்த ஜோகோனோ கம்பெனிக்கு போயிட்டு ஸோ என்ன டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு யூஎஸ் போகலாமா இல்லை இந்தியாவிலே செட்டில் ஆகலாமன்றது இப்போ ஒரு அறிவுக்கண் மாதிரி திறந்து வச்சுட்டேன். இந்தியாவில் தான் வேலை பார்க்குறேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகே, நம்ம அக்கா பையனாவது யூஎஸில் போய் செட்டில் ஆகலாம்னு யோசித்தேன். பட் நீ சொன்ன விஷயம் வந்து புதுசாக இருக்குது, கேள்விப்படலை. நீ வேலையால் வளர்ந்தவன் இல்லைடா, வாயால் வளர்ந்தவன். ஆமாம், நான் வாயால் வளர்ந்தவன், நீ வாயாலே கெட்டவன். ஒன்று தெரிஞ்சுக்க, பல்லு உடையிறது வாயால், பல்லாக்கில் ஏறுறது வாயால். என் வாய் பல்லாக்கில் ஏறுற வாய். டேய், நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வாழ பூசணிக்காயை வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாயை புழக்கிறவன் தலையில் பூரா போட்டு ஓட. பட் நிறைய பேர் இந்த மாதிரி தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம். கண்டிப்பாக எல்லாக்கிட்ட நம்ம ஜாக்கே பரவாயில்ல, ஒன்று என்னவோ நினச்சேன்டா, உலக செய்திகளாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கேன். ஓகே, உடனே நான் போகிறேன். போயிட்டு முதல்ல நம்ம அக்கா பையனை கூப்பிட்டு நேராக நம்ம ஜோகனை கண்டுபிடிச்சி முதல் வேலையாக அதை முடிவு பண்ணிட்டு வரோம். ஓகே, அது நல்ல விஷயம். தேங்க்யூ. கட்டி ஒன்று தேங்க்யூன்னு சொன்னது.